காஞ்சி போன மஞ்சள்ல என்னடா பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்த்தா, துளிர் விட்டு வந்திருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு பொங்கல் சமயம்னு நெனைக்கிறேன். அம்மா அந்த மஞ்சள் கொத்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா. அது ட்ரை ஆயிடுச்சு. இருந்தாலும் அதில பார்த்தீங்கன்னா, அழகா வந்து மொளச்சு வந்திருந்தது. சரி இது பார்க்கவே காலையிலேயே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட யோசனையா இருந்துச்சு. இத கொண்டு வந்து நட்டு வச்சிடலான்னு மாடியில கொண்டு வந்து வச்சிருக்கேன். தண்ணீல ஊற போட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வச்சுக்கலான்ட்டு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சோறு, கோழியானம் அண்ட் சம்பால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சம்பாலுக்கு இந்த மாதிரி அடி இந்த பட்டை பட்டையா திருகுறதில்ல லாஸ்ட்டில வரும் இல்லையா? அத வறுத்துட்டு வந்து சம்பாலுக்கு வச்சா நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சோறுக்கு பால் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு தேங்காய் ஃபுல்லா பால் வந்து திக்காவும், தண்ணியாவும் கலந்த மாதிரி. அதாவது ஒரு தேங்காய் பூவில் எவ்வளவுக்கு பால் எடுக்க முடியுமோ, நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து தேங்காய் பாலெல்லாம் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சோத்துக்கு முக்கியமாக வெந்தயம், பூண்டு, வெங்காயம், பட்டை, கிராம்பு தான். தாளிக்கிறதுக்கு வேலையே இல்லை. தேங்காய் பால் சோறுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை அப்படியே இது பண்ணி வச்சிட்டா போதும். சூப்பராக தேங்காய் சோறு வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, பட்டை, கிராம்பு, பூண்டு உரித்து அதை பீஸ் பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிட்டாச்சு. இதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி தேவைன்னா மறுபடியும் இடையில வேண்டாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சோறு வந்து மலர்ந்து வரதுக்காக. ஸோ அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பொரியல் இதெல்லாம் எதுவுமே இதில்லை. இன்றைக்கி வந்து ஆணம் வந்து கொஞ்சம் திக்கெல்லாம் ஆணம் மாதிரி வச்சுட்டு சம்பால் பண்ணிக்கலான்னு. இந்த தேங்காய் சோறுக்கு முட்டை ஆணம் நல்லாயிருக்கும், கருவாட்டு ஆணம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை உடச்சி ஊற்றி கருவாடு போட்டு ஆணம் காய்ச்சினா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சோறுக்கு சம்பால் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகை சம்பால் இருக்கணும். வடகம் சம்பால் பண்ணலான்னு பார்த்தா வடகம் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி இதை பத்தாது சம்பாலுக்குன்னு மல்லி புதினா கொஞ்சம் இருந்தது, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. இதை வந்து மிளகாலாம் சுட்டுட்டு புளி ஊற வச்சுருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி சம்பால் பண்ணிக்கலான்னு. நான் மல்லி புதினா கருவேப்பிலை சம்பால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி முள்ளெலை சம்பாலுமே சூப்பராக இருக்கும். அது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சம்பால் சூப்பராக புளிப்பு வரப்பா ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. சோறு ஆணம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்து ஜும்மா தொழுதுட்டு வந்துட்டார். அவருக்குள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு இந்த ஆணை ஊற்றி முன்னாடி சாப்பிட்றத விட சோத்தில் சம்பாலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நிஹால் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருமே ஸ்கூல் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தொழுதாச்சு. தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலை தான். ஸோ நான் சொன்ன மாதிரி சம்பாலை வந்து தேங்காய் சோத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு விலாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.